first time Pride for Chennai? First Pride for Chennai. Can you say for one wishes for this Pride people? Can you say Happy Pride. இப்போதைக்கு அவங்க டிக்னிஃபைடா நடத்தப்படுவதற்கான ஒரே வழி செக்ஸ் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்றதுதான். சர்ஜரி பண்ணாதான் நீ ஒரு டிரான்ஸ்மேனு அப்படி இப்படி ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தோம். ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரவீன். இந்த வருஷம் ப்ரைடில் என்ன மாதிரி புது புது கப்புள்ஸ் வந்திருக்காங்க, என்னென்ன கோரிக்கைகளோட வந்திருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைட் தரப்பை சேர்ந்த எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, ஹாப்பி ப்ரைட். 2026 ப்ரைடுக்கு வந்திருக்கீங்க. இது 18வது ப்ரைடு. லாஸ்ட் இயர் 2 பேரும் சிங்கிள் ஃப்ரெண்டாக இருந்தீங்க. இந்த வருஷம் கமிட் ஆகி வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வருஷம் எல்லா ப்ரைடும் வந்துட்டுருக்கோம். இந்த வருஷமும் நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா வருஷமும் கண்டினியூ பண்ணுவோம். இந்த ப்ரைட் பீப்புளுக்கும் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்தில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி ப்ரைட். இது வந்து எங்களோட 18வது ப்ரைடு. ரொம்ப சொல்லவே ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களோட கம்யூனிட்டி பீப்புளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட முடிவில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹாப்பி ப்ரைட். ஹாப்பி ப்ரைட் டு ஆல். சரி, எல்லாமே சொல்லிட்டு உங்கள் லவ்வை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு தனியாக தான் வந்து சொல்ல மாட்டேங்க. இப்போ நான் சொல்லுங்கள். நாங்கள் 12 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டில் வந்து சம்மதமாக ஏற்று இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 8 months ஆகுது. அது மேரேஜ் பண்ணி அங்கே சட்டப்பூர்வமாக அதை ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கோம். இல்லை, உங்களை மாதிரி நிறைய பேர் வெளியில் வராமல் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நேரத்தில்? நிறைய பேர் உண்மையான காதல் இருக்கும், வீடுகளில் ஏற்றுக்க மாட்டாங்க, பெற்றோர் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க இந்த நேரத்தில் இருந்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நினைக்கிறது என்னென்னா, சொசைட்டி பார்த்து எல்லாம் பயந்துக்கிறாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே அவங்களோட ஃபீலிங்கை உள்ளேயே வச்சுருக்கிறாங்க. அதை வெளியில் கொண்டுட்டு வரணும். மற்றவங்க யாருக்குமே பயந்துக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். சொசைட்டிக்காக பயந்துட்டு வாழ வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அமுல்ராஜ். ஹாப்பி ப்ரைடு எல்லாருக்குமே. இந்த 2026 ப்ரைடில் நாங்கள் என்ன கோரிக்கைகளை முன் வச்சுருக்கிறோன்னா, 2026 திருநர் மசோதான்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு மூலயமா ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. அது ரொம்ப வந்து திருநங்கை திருநம்பியருக்கு மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பிச்சு. ஒருத்தவங்க தன்னை வந்து ஒரு திருநங்கை ஒரு திருநம்பி நிரூபிக்கணும்னா ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட போயிட்டு தன்னுடைய ப்ரைவேட் பார்ட்டை காட்டி அவங்க கிட்ட வந்து இவங்க திருநங்கை தான் அப்படின்ட்டும் இவங்க திருநங்கை தான் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு தேவையான திருநங்கையோடைய கார்டு, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நோ. ரெண்டாவது வந்து திருநங்கைகளுக்கு தேவையான சேவைகள் மற்ற எல்லாமே பெற முடியுன்ற மாதிரி ஒரு மசோதாவை பாஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு அந்த பில் மேலே வந்துட்டு ஒரு அதிகபட்ச ஒரு கோவம் தான் வந்துச்சு. ஒரு திருநம்பி ஒரு திருநங்கை தன்னுடைய அந்தரங்க உறுப்பை ஒரு வெளியில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட காட்டி தன்னை திருநங்கை நிரூபிச்சுட்டு வரணுன்றது எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதை முதல் கொள்கையாக வச்சுருக்கிறோம். ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே ரேஷன் கார்டு கேட்டிருக்கிறோம். என்னென்னா, இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியில் வரவங்க வந்து அத்தியாவசிய தேவைக்காக வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனாலும் ஒரு எண்ணெய் வாங்கணுன்னாலும் ஒரு அரிசி ஒரு மளிகை பொருள் வாங்கணுன்னாலுமே அவங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமான சம்பளத்துக்கு அதிகமான செலவுகள் தான் இருக்குது. அதனால் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர எல்ஜிபிடி மக்களுக்கான ரேஷன் கார்டும் கேட்டிருக்கிறோம். ரெண்டாவது வந்து ஒரு பெரிய கோரிக்கையை நான் பர்சனலாக என்ன முன்வைக்கிறேன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்னன்ட்டு இல்லை, எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்களும் மனுஷங்க தான். இப்போது பொதுமக்கள் எங்கள் மேலே கொடுக்குற ஒரு பெரிய ஒரு புகார் என்னென்னா, ஒரு செக்ஸ்க்காகவோ ஒரு ஆசைக்காகவோ தான் வந்துட்டு நாங்கள் கேவ் ஆகிறோம், ஒரு திருநங்கை ஆகிறாங்க, ஒரு திருநம்பி ஆகிறாங்கன்ற மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் உணர்வு பூர்வமாக தான் நாங்கள் இப்படி எனக்கு வந்து ஒரு ஆண் மேலே தான் ஈர்ப்பு இருக்குது, ஒரு பெண் மேலே தான் ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து தான் நாங்கள் மாறுறோம். ஆசைக்காகவோ இல்லை வந்துட்டு ஒரு செக்ஸ்க்காகவோ நாங்கள் மாறலை. இன்னமும் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு டைரெக்டாக கொடுக்கறது கிடையாது. யாருமே நேரில் வந்து பேசுவதும் கிடையாது. ஒரு பின்னோக்கி தான் ஒரு தவறான ஒரு வழியில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட். சர்ஜரி பண்ணாதான் நீ ஒரு டிரான்ஸ்மேனு அப்படி இப்படி ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தோம். என்ன மாதிரி டிஃபிகல்ட்டெல்லாம் இந்த சொசைட்டியில் நீங்கள் சந்திக்கிறீங்க? அப்யூஸு, வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போனால் ஒரு பையன் வந்து நோட் பண்ணுறான், நீ ஒரு பொண்ணா பையனா, என்ன
பாத்ரூம் போனால் கூட மேலே கை போட்டு நிறையா செக் பண்ணுறாங்க. நிறைய அபியூஸ் நடக்குது எங்களுக்கு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப் இப்போ இல்லை. என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? லாயலா அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ப்ரைடில் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு ஜோடி உங்களை தேடி வந்துடுவாங்க. பார்க்கலாம். அவரோட ஜோடியை தேடி தான் வந்திருக்கீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை, நான் என்ஜாய் பண்ண வந்தேன். நான் என்னோட கம்யூனிட்டி பீப்புளுக்காக. உங்களை சார்ந்த உங்கள் பாலினத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த டிரான்ஸ் மென்னா மாறுற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஒரு டிரான்ஸ் மென்னா மாறும்போது நிறைய கஷ்டங்கள் எல்லாம் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. யோசிச்சு மாறுங்க. ஃபேமிலி கிட்டேயே நல்லா படித்து அதுக்கப்புறம் வெளில வாங்க. திடீர்னு எடுத்தோன்னெலாம் வெளில வந்துடாதீங்க. யோசிச்சு முடிவெடுங்க எது பண்ணாலும். ஹாய் ஹலோ, நான் தான் அவந்திகா ஸ்ரீ. நான் வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் வந்து இந்த வருஷம் வந்து 2026 18வது வருஷம் LGBTQ சார்பாக ப்ரைட் நடக்குது. அந்த ப்ரைடில் வந்து நான் இது வந்து 6வது வருஷமாக கலந்துக்கிறேன். இந்த ப்ரைடில் ஏன் நாங்கள் கலந்துக்கிட்டு ஏன் இந்த ப்ரைடை சிறப்பிக்கிறோன்னாக்கா, இந்த ஊர்லேயும் இந்த உலகத்துலேயும் நாங்களும் மக்களுங்க இவ்வளோ பேர் இருக்கிறோன்றதை காமிக்கிறதுக்கும், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு இது வாய்ப்புகள் வேணும், நாங்களும் இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்கோன்ற காமிக்கிறதுக்கும் தான் இந்த ப்ரைட் நாங்கள் நடத்துகிறோம். இது 18வது வருஷம் வெற்றி நடை போட்டு வேகமாக நடந்துட்டு சிறப்பாக வந்துட்டுருக்கு. இதில் என்னென்னா, எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ப்ரூவ் பண்ணுறோம், நாங்களும் மனுஷங்க இருக்கோன்னு காமிக்கிறோம். எங்களுக்கும் சக உரிமையும் சக மனுஷங்களை போல உரிமையும் எங்களுக்கும் வேணும். 18வது வருடம் ப்ரைடில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் சென்னையில். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க? உங்களை சார்ந்த சக பாலினத்தவர்களுக்கு இந்த சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய மரியாதைகள்லாம் என்னவா இருக்கு? என்ன மாதிரி டிஃபிகலை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? ஹாப்பி ப்ரைட் எல்லாருக்கும். இது 2026 நீங்களே சொல்லிட்டீங்க. 2026 நம்ம இன்னும் எவ்வளோ முற்போக்காக இருப்போம், எவ்வளவு சக மனுஷங்களை வந்து அன்போட ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரைட் பேர் சுயமரியாதை பேரணி தான். நாங்களாக இருக்கிறதுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் இந்த இடம். ஸோ நிறைய பேர் அடுத்தடுத்த வருஷம் ப்ரைடுக்கு வரணும். LGBTQ மக்களில் ஆண் பெண் அல்லாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களோட பாலினத்தையும் மதிக்கிறதுக்கான ஒரு பேரணி. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அழகான ஒரு முதல்வர் வந்திருக்காரு. உங்களுக்கு நிறைய வந்து போன வாட்டி வரும்போது நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து வச்சுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு வேணும்ன்ட்டு. இப்ப இருக்கக்கூடிய மாற்றத்துக்கான அரசா இந்த அரசு அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய பிரசன்ட் சிஎம் விஜய் அவர்களுக்கு நீங்க ஒரு தன்பாலின ஈர்ப்பாளரா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஐ ஓபனரா இருக்கும். சோ அதனால தான் நான் ஒரு குயர் பர்சனா நான் எங்களோட சமூகத்துக்கான விழிப்புணர்வு இந்த ஆட்சியிலையும் டிஎம்கேல எப்படி ஒரு விழிப்புணர்வு இருந்ததோ அதே மாதிரி டிவிகே ஆட்சியிலையும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது பி இன்க்ளூடட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து எங்களையும் நினைச்சு சக மனிதர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு ஆட்சியாகவும் எங்களுக்கான ரைட்ஸை இன்னும் தமிழ்நாடு முழுக்கவும் எடுத்து செல்ற ஒரு ஆட்சியாகவும் இது இருக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். இங்கே 18th ப்ரைடு வந்திருக்கேன் நான். ஆக்சுவலி இது எனக்கு வந்து 5th டைம், சாரி 3rd டைம் நான் வந்திருக்கிறது. அண்ட் லாட்ஸ் நிறைய சொல்லலாம். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். அண்ட் அதான் இது எல்லாருக்கான உலகம். LGBTங்கிறது நம்ம நேச்சருக்கு எதிரானவங்க இல்லை. இதை வந்து அப்படி பார்த்தா நம்ம ஃபோன் கூட தான் இயற்கைக்கு எதிரானது. ஸோ கைண்ட்லி வி ஆர் ஜஸ்ட் வெல்கமிங் அண்ட் தே ஆர் ஆல்சோ ஈக்குவல் டு அவர் இது இந்த உலகத்தில் எல்லாரும் சமம் தான். எல்லோரும் நம்ம அவங்களுக்கான உலகம் தான். ஸோ நம்ம யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க வேணாமன்ட்டு ஒரு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுலேயே நிறைய இருக்குது. லெஸ்பியன், கே, டிரான்ஸெக்சுவல், பைசெக்சுவல், இன்டர்செக்சுவல் அண்ட் ஆலி, இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ we just don't want to oppose them. Kindly we are welcoming them. That's all. They also have freedom, they also have rights and trans நிறைய பேருக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. இதை தான் நம்ம சொல்ல வரோம். அண்ட் தேங்க்யூ. ஃபஸ்ட்டு உங்களை இப்போ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து ஒயிட் ஹார்ஸ் வாயிலாக உங்களுக்கு ப்ரைடு வாழ்த்துக்கள். அண்ட் 18வது வருஷம் ப்ரைடில் இருக்கும். ஒரு 18ன்ற ஒரு எண் வந்து சொசைட்டியை பொறுத்தவரையும் ஒரு முதிர்ச்சி அடைந்தவருடைய எண்ணாக கருதப்படுது. அது பாலினத்தை குறிக்கிற எண்ணாவும் கருதப்படுது. அப்படி இருக்கும்போது 18வது வருஷம் ப்ரைடில் உங்களை பார்த்ததுல முதல்ல சந்தோஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 21 கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க. எந்தெந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றினா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த தமிழக அரசுக்கு நீங்கள் வேண்டுகோள் வைக்கிறீங்க? இப்போது அதிவிரைவாக தமிழக அரசு செயல்பட வேண்டிய ஒன்று என்னன்னாக்கா, திருநர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்டம் 2026 வந்திருக்கு. அதனை எதிர்த்து உடனடியாக தமிழக அரசு வந்து சட்டமன்றத்தில் வந்து தனி தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறோம். அல்லது அந்த சட்டத்தை ரிவோக் பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு மறுபடியும் பழைய முறை என்னவாக இருந்துச்சோ செல்ஃப் டெட்டர்மைன்ன்ற ரைட்டை வந்து திருப்பி வந்துட்டு அதை உறுதிப்படுத்தணும். ரைட் டு ப்ரைவசியை உறுதிப்படுத்தணும். மறுபடியும் வந்துட்டு எங்களுடைய அட்டானமி வந்து கேள்விக்குள்ளாக்குற விதமாக சட்டங்களை வந்து
பாசிச நிலைப்பாட்டோட பாசிச மனநிலையோட வந்து எங்களை எதிர்கொள்ளக்கூடாது, இந்துத்துவ சித்தாந்தங்களோட எங்களை எதிர்கொள்ளக்கூடாது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா முன்னெடுக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான பெரிய ஒரு லெகசி இருக்கு. அந்த லெகசியை காப்பாற்ற வேண்டி கோரி திருநர்களுக்கான உரிமைகளுக்கான லெகசி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியமான கோரிக்கையாக வந்து ஜெண்டர் அண்ட் செக்ஷுவல் மைனாரிட்டிஸ்க்கான வெல்ஃபேர் டைரக்டரேட் ஒன்று அமைச்சு வெல்ஃபேர்ஸ் கொடுக்கறது, ரைட்ஸை இன்ஷூர் பண்ணுறது, டிஸ்கிரிமினேஷன் எராடிகேட் பண்ணுறதுக்கான அத்தனை விஷயமும் தமிழ்நாடு மேற்கொள்றதுக்கான இப்போ அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் மேற்கொள்றதுக்கான கோரிக்கைகள் வைக்கிறதோடு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு தொடர்ந்து எங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்க வேண்டிய கோரிக்கை வந்து தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் வைக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோம்னா மேடம், இப்போ பாலியல் தொழிலை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே இந்த கேள்வி இருக்கும், பாலியல் தொழிலை அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிட்டாங்க, சமூகம் கெட்டு விடாதா, சமூகம் சீர்கெட்டு போயிடாதா, சமூகம் அழிஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு என் கேள்வி. இப்போ சமூகம் ரொம்ப அழகாக இருக்கான்றது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து ஒரு டிக்னிஃபைடான ஒர்க் இல்லாமல் செக்ஸ் ஒர்க்கு டிக்னிஃபைடான ஒரு ஒர்க்காக கருதாத இந்த சமூகம் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னாக்க அப்போது டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு டிக்னிஃபைடான ஒர்க்குக்கான ஸ்பேஸை வந்து உருவாக்குங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குங்க, அதுக்கான எல்லா விஷயமும் உருவாக்கிட்டு இதை கொஸ்டின் பண்ணுங்க, இதை தப்புன்னு சொல்லுங்க. ஒரு விஷயத்தை வந்து உடனடியாக எராடிகேட் பண்ண முடியாது, ஒரு விஷயத்துலேருந்து உடனடியாக ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியாது. அதுக்கு இப்போதைக்கு அவங்க டிக்னிஃபைடாக நடத்தப்படுவதற்கான ஒரே வழி செக்ஸ் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான திங்ஸ் எல்லாமே நீங்கள் சட்ட ரீதியாகவும் சமூகத்தின் ரீதியாக எடுத்துக்கொண்டு வந்த பிற்பாடு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துட்டு சைலண்ட் ஆகிடும்ன்றது தான் வந்து பாயிண்ட். எல்லாருக்குமே ஹாப்பி ப்ரைட். இந்த ஹாப்பி ப்ரைட் அப்படின்றது LGBTQI+ மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற விளிம்புநிலை சமூக மக்கள் அனைவருக்குமான விடுதலைக்கான குரலாகத்தான் இங்கே ஒழித்து கொண்டிருக்கிற குரலாக இருக்கிறது. இது எங்களுக்கான குரல் மட்டும் கிடையாது, எல்லா மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கான குரல் தான். எல்லா மார்ஜினலைஸ்டு பீப்புளுமே விடுதலை அடையணும்னு சொல்லி ஹாப்பி ப்ரைட் என்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. This is the first time Pride for Chennai. First Pride Walk Chennai. Can you say for one wishes for this Pride people? Can you say Happy Pride.